சிம்பிளா அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் வேக போட்டுக்கலாம். எத்தனை விசில் விட்டால் உருளைக்கிழங்கு வெந்து குழையுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஒரு 4-5 பிரெட்டை தண்ணியில் போட்டு எடுத்து அதை நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சிருந்தோம்ல உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் நிறைய எடுத்துக்கும். அதுக்காக தான் 1/2 கப் கார்ன்ஃபிளவர், சில்லி ஃப்ளேக்கு, ஆரிகனோ, தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பிசையும் போது கையில் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 பிரெட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டி தண்ணியில் முக்காமல் பிரெட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரவுண்டோ, ஸ்கொயரோ, ரெக்டாங்கிளோ எந்த ஷேப் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்கிட்டேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 சைடு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையில் போட்டுட்டேன். செம்ம கிறிஸ்பியாக டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே சீஸை கூட துருவி சேர்த்துக்கலாம்.